என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட எசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு எலக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நீங்க ஒதுங்கிக்கோங்க டேவிட். நான் அந்த கெட்டப் நான் போலாம் முடிவு பண்ணேன். சாண்டா கிளாஸ் கெட்டப் எனக்கு கரெக்டா இருக்கும் பாருங்க. நீங்க போட்டா வயித்துக்கு தொப்பம்பரம் வைக்கிறேன் பாருங்க, எனக்கு கரெக்டா இருக்குங்க. அன்பன் வாங்கிட்டு வந்திருக்காங்க எல்லாத்துக்குமே. அது இருக்கு, அது எல்லாம் நான் போட்டா கரெக்டா பெர்ஃபெக்ட் சாண்டா கிளாஸ் அப்படியே நான் அளவெடுத்த மாதிரி. வேற உங்களுக்கு மேட்டரே தெரியாதுல. பிரதர் என்னைய கூப்பிட்டு அப்படினாரு, என்னைய தான் கூப்பிட்டு. அப்படி இல்ல, ஓரமா போங்க அப்படினு இருக்காரு. ஓரமா போங்க ஒதுங்கிக்கோங்கன்னு இருக்காரு. அந்த கெட்ட போட்டு வாங்க அப்படின்றத அப்படிலாம் அப்படி சைக்கிள் எல்லாம் அப்படி இப்படினா அப்படியே எப்படி நீங்க போட்டுட்டு வாங்கலாம் கிண்டல் பண்ற தேவற மாதிரி வெளிய போலாம். நான் போற காஸ்டியூம் நீங்க போடுற நான் தான் சும்மா இருக்க பிரதர். என்ன பிரச்சனை? எதுக்கு இவ்வளவு சண்டை போடுல? சாண்டா கிளாஸ் கெட்டப் வந்து என்ன வந்து போனதே பிரதர் சொன்னாரு. சாண்டா கிளாஸ் வெட். ஆமா சரி, போடு நீ யாரா போடுங்க போட சொல்லுங்க. இல்ல பிரதர், அவர் போட சொல்லவே இல்ல. அவருக்கு என்ன மொத்தமா கை காமிச்சு நீங்க போடுங்கன்னாரு. அது அவருன்னு சொல்லி அவர் சொல்றத கேளுங்க பிரதர். சாண்டா கிளாஸ் கெட்டப் வந்து ரொம்ப கஷ்டம். அத பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்ப அவங்கள்ட்ட நீ கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று இதுக்காக ஒரு கெட்டப்புக்காக ஒரு இது ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து இதுலலாம் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. காஸ்டியூம் யாரு உங்கள தான் போட சொல்லிருக்காங்க. அப்படியா? பாத்தியா? கஷ்டமா? அந்த கெட்டப் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க வா, போடுங்க. நீங்க நல்லா பண்ணுங்க பிரதர். நான் சொன்னா ஒரு காரணம் எல்லாம் கவர் பண்ணிட்டு அதுனே வருவான் பாருங்க. வருவாங்க, நல்லா வருவாங்க. அப்படியே நீங்க போடுங்க மாப்ள, நீங்க போடுங்க. ஓகே ஓகே ஓகே. பாட்டு பாடணும்னு தோணுது தாத்தா. இதுக்குதான் போடாது போட்டது இந்த பொடியடா மண்ட வரைக்கும் நெடியடா போட்டா தெரியாதடா தாத்தா தாத்தா. கேரளாலாம் அந்த மாதிரிதான் போடுறாங்க. ட்ரெண்டுக்கு வரணும் தாத்தா. அந்த குச்சியை கொடு. கேரளாலாம் இப்படி வச்சுக்கிட்டு துப்பாக்கி தூக்கி வந்து அப்படின்னு ஆடுறாங்க. இங்க வந்து இன்னமும் போட்டுக்கிட்டு இதே பாடிக்கிருக்கீங்க. ட்ரெண்டுக்கு வாங்க. ஏரியா ஒழுங்காவே பாடுறோம். ஏரியா வாயா மாப்ள. நீ இது சாமி பாட்டு பாடணும் அவ்வளவுதான். பாடுறேன் பாரு. இயேசு அழைக்கின்றார் உன்னை, இயேசு அழைக்கின்றார். கூப்பிடுறா இல்ல இப்ப சினிமா பாட்டு வெளிய வர முடியாது. எது சினிமா பாட்டு? சினிமா டியூன்ல போடுறீங்க. இது சினிமா டியூன்லாம் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் சர்ச்சில போட்ட டியூன். இதெல்லாம் தூக்கி அவர் சினிமால மாத்துனாரு. அப்படியா? தெரியாதா? அவர் ஃபர்ஸ்ட் அங்க தான் வாசிச்சாராம். சரி ரைட். சரி அதெல்லாம் இருக்கட்டும். கிறிஸ்மஸ் தாத்தாக்கு தொப்ப வைக்கன்றது ஒரு நியாயமான விஷயம் தான். உனக்கு தான் ஆல்ரெடி இருக்கே, எதுக்கு இப்படி வச்சிருக்க? பிள்ளை காட்சி மாதிரி இருக்கியா? இல்ல கரெக்ட்டா இருக்கு. தாத்தா அப்படி தான் இருப்பாரு. இதென்ன ஹேங் ஓவர் ஆலன் மாதிரி மேன் பர்ஸோட வந்திருக்கீங்க. இல்ல இது முட்டாய் வச்சிருப்பேன். குழந்தை முட்டாயா? உள்ள இருக்கா? ஆமா. அஞ்சு மக ஸ்டார் ஏரியால நம்ம தான் கட்டுறோம், யாருமே கட்டல. ஸ்டார் சண்டை நடக்கும். 5 முகம் 6 முகம். இது நானும் பண்ணிருக்கேன். எங்க வீட்லயே பண்ணிருக்கேன் நான். என்ன என்கிட்ட போட்டிக்கு வரியா? ஜோசப் வேணாம் ஜோசப். இந்த பீட்டரை பத்தி உனக்கு தெரியாது. வேற மாதிரி ஆயிருவனி. இந்த ஜோசப் யாருன்னு உனக்கு தெரியாது. இப்ப காட்டுறேன் உனக்கு. நான் காட்டுறேன். எத்தனை முகம்? இதுவும் 6 2 12 முகம். அதெல்லாம் ஸ்டாரே கிடையாது. அத போய் கட்டிக்கிட்டு நான் கட்டறேன்டா. நான் 2 கட்டறேன்டா. 3 4 குடில் 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 வைக்கிறேன். நான் குடில் பொம்மை வைக்கிறேன். மரம் வைக்கிறேன். மரம் வச்சு அங்க நிறைய லைட்லாம் போறேன் நான். இப்படி சண்டையா? நல்லா லைட் கொண்டாங்க. பீட்டர் இங்க மரத்தை எல்லாம் புடுங்க கூடாது. எதுக்கு மரத்தை புடிங்கிட்டு வரீங்க? மரத்தை புடிங்க வைங்க நீங்க. கிறிஸ்மஸ் எல்லாமே கிறிஸ்மஸ் ட்ரீல அப்படிதான். நான் அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் லைட் வாங்கிட்டு வரேன். ஏய் இப்போ ஏன் கண்ணுக்குட்டி கட்டிருக்க? பீட்டர் கண்ணுக்குட்டி எங்க இருக்க? ஜோசப் மாட்டு கொட்டத்துல தான் நான் கட்டுவேன். அப்படிதான் ஜோசப். அப்படியா? இரு நான் வரேன்டா. என்ன மாடி கூட்டி வந்துருவாரா? மாடோட கட்டிருக்கான். கண்ணுக்குட்டி மாடு ரெண்டுமே இருக்கு. பீட்டர் இப்ப பாரு என் டெக்னிக்க. ஐயோ வைக்க வா 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 இரு நான் புள்ள 10 புள்ள கொண்டு வரேன். இங்க வா. வாங்க
ஏரியாவிலே இப்ப எங்க வீடு தான் சிக்கு 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 இருக்கு. என்னடா அது ரோட்டா சினிமா ஷூட்டிங் ஏதோ எடுக்கறாங்களா? செட் வர்க்லாம் பண்ணிருக்காங்க. தள்ள என்னையா பண்ணிக்கிறீங்க? ஆட கட்ட ரோட் எங்கயா? ரோடு இந்த இருக்குல்ல. வீடு வேற வெளில ஒட்டை வாங்கி எதுக்கு எங்க எடுத்துட்டு வர்றீங்க? கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் கட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். ரோசா, ஐயோ. நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. நீ ஒட்டகத்தை கொண்டு வந்தா நான் விட்டுருவேனா? இந்த வரண்டா நானு. எங்க போற? இல்ல ஒட்டகத்தை வாங்க போறேன். விளக்கமாறு பிஞ்சு போகும். கிறிஸ்துமஸ்ங்கிறது ஜீசஸ் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பு நாள். அந்த நாளுக்கு வந்து குடில் வைக்கணும்ன்றதெல்லாம் ஓகே. அடுத்த குடியிருக்க முடியாத அளவுக்கு வச்சிருக்கீங்க. அது போட்டே போச்சு எங்களுக்குள்ள. எப்படா வீட்டுக்குள்ள வர்றீங்க? எப்படா வெளிய போறீங்க? நான் அந்த ஏணி போட்டிருக்கேன். அது வெளியே முத மாடிக்கு ஏறி அங்க இருந்து வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கேன். பின்னா சொல்லலையா? ஆமா. செவத்தை இடிச்சிட்டு தான் உள்ள போகணும். செவத்தை அடிச்சிட்டியா? ஆமா. செவுத்து அடிச்சுட்டா நான் வீட்டு அடிப்பேன்டா. வீட்டு அடியா? ஏய் ஜோசா, சரியான போட்டி. ஸ்டீபன், இங்க வா. இவர் அமெரிக்கா, இவர் ரஷ்யா. அப்படியே போட்டி போட்டு யார் பெரிய ஆளு காட்டுற? பாரதேசி நாள். மாசத்துக்கு சம்பளம் எவ்வளவுடா? 20,000 வேலை 19,000 இதுக்கு செலவு பண்ணிருக்கே. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கறி வாங்குறதுக்கு அத காசு வச்சிருக்கே நீ? இல்ல கடன் வாங்கி வச்சு. கடன் வாங்கி வைக்கலாம். நீங்க பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பி அது இத மிதிச்சு புறம்பா இருக்கு போட்டு. Jingle bell, jingle bell, jingle all the way. Jingle bell, jingle bell, jingle all the way. Oh, jingle bell, jingle bell, jingle all the way. இதுக்கு மேல ஏதாவது பாடுங்க ப்ரோ. அதே 4 வரியவே 8 வீடா பாடிட்டு வர்றீங்க. பிரதர் அவருக்கு மேல தெரியாது பிரதர். என்கிட்ட கொடுத்திருந்தா நான் அழகா full கரெக்ட். அவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கரெக்டா பாடிட்டு கிழிச்சிருப்பாரு அப்படியே. முதல் 2 வரையும் தெரியாது உனக்கு. எனக்கு தெரியாதா? நான் பாடுறேன் பாருங்க. சிங்கிள் பெல், சிங்கிள் பெல், டபுள் பெல், ட்ரிபிள் பெல் பாடிட்டு சிங்கிள் இங்கிலீஷே வேணாங்க. நம்ம தமிழ்ல மட்டும் இருக்கோம். தமிழ்ல பாடுங்க. மணி அடிக்குது, மணி அடிக்குது, வழி எங்கும் மணி அடிக்குது, மணி அடிக்குது, மணி அடிக்குது. தமிழ்ல வேணாம். இங்கிலீஷ்ல பாடுங்க. ஆமா. ஜிங்கிள் பெல், ஜிங்கிள் பெல், ஜிங்கிள் ஆன் தி வே. ஜிங்கிள் பெல், ஜிங்கிள் பெல். பிரதர் சொல்லுங்க. சுதாகர் ஆமா நான் தான். சுதாகர் நீங்க தான் வந்து இந்த வாட்டி வந்து சீக்ரெட் சாண்டா. அப்படியா? நீங்க தான் போய் டாஸ்க் எல்லாம் கொடுக்கணும். ஓகே. நீங்க பண்ண உடனே நம்ம வந்து அந்த கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் அன்னைக்கு நம்ம வந்து உங்களை ரிவீல் பண்ணுவோம். அப்படிங்களா? ஓகே தானே? உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிஃப்ட் இருக்கு. யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட். ஓகே ஓகே. நான் சீக்கிரட்டா கண்டுபிடிக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். அதுதான் உங்க டாஸ்க். எல்லாத்தையும் சொல்லிடுவாரா? நான் நினைக்கிறேன். இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் போய் பந்தா பண்ணியும். கிறிஸ்மஸ்க்கு சீக்ரெட் சாண்டா வந்து கொடுத்துருக்காங்க. டாஸ்க் குரூப்ல போட்டுருந்தாங்க. யாரா இருக்கும்? தெரிஞ்சு மூர்த்தி இருக்கும்னு நினைக்கிறேன். மூர்த்தி அவரு செட் ஆக மாட்டாரு. எனக்கு தெரிஞ்ச சேகர் கேட்டு போப்போம் நம்ம. சேகரா இல்ல ரவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் பிரதர்? சொல்லுங்க. அவரா இருக்குமோ? ஏங்க அவர் இருக்க மாட்டாருங்க. இல்லங்க ஃபன்னியா டாஸ்க் வேலையை விட்டு இதுல இறங்கிட்டாங்களா? இறங்கிட்டு ஆமா. என்ன என்ன யாரா கண்டுபிடிச்சாங்க? யாருமே கண்டுபிடிக்கல. உன் மேல டவுட்டே வரல. அதுல இந்த அரசு இருக்கான்ல, அவனுக்கு லைட்டா டவுட் வந்துச்சு. அவனுக்கு அப்படியே டக்குன்னு மாத்தி விட்டு அவரா இருப்பாரு இவரா இருப்பாரு மாத்தி விட்டு. டேய் மாத்தி விட்டுல இரு. அப்புறம் நீ கண்டுபிடிச்சதா சொல்லு. என்ன? எனக்கு ஒரு gift, உனக்கு ஒரு gift. அப்புறம் எனக்கு ஒரு gift. இருக்குறதே 2 gift. மூணாவது யாருக்கு gift? அதான் எனக்கு. உனக்கு டாஸ்க் கொடுத்த மத்தியா கேனப்பைய எழுதி இருக்கல இங்க எழுதி விட்டு பாத்தியா? அதனால எனக்கு கூட ஒரு gift. இல்ல இல்ல கண்டுபிடிச்சாரு. நான் சீக்கிரட்டா வச்சிருந்தேன். ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஃபன் ஃபேக்டர் வச்சு ஒண்ணே ஒரு மனுஷனா மதிச்சு பண்ணா அதுல ஒரு சீட்டிங் வேலையை பார்த்து பாதி போடுறீங்க. gift என்னன்னாச்சு தெரியுமாடா? என்ன தெரியாது. கண்டுபிடிக்கிறவனுக்கு ஒரு டப்பர் வேற டப்பா. அவனுக்கு அது. உங்களுக்கு என்ன தெரியுமா? 5000 ரூபாய்க்கு மேல பொருள் வாங்கினா 5% ஆஃபர் உள்ள டிஸ்கவுண்ட் கார்டு. எதுக்கியா தெரியுங்க அதெல்லாம்? ஒரு gift கார்ப்பரேட் கம்பெனி கோடி சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் அன்னைக்குலாம் ஒரு கம்பெனில BMW காரு, பென்ஸ் காரு தருவாங்க. நல்லா வேலை பாக்குறவங்களுக்கு BMW பென்ஸ் கொடுக்கலாம். அப்ரைசல் வாங்குறதுக்காகவே 5 கம்பெனி மாற பண்ணாட நீ. ஓ மொகர கட்டைக்கு அதெல்லாம் கேக்குது அவனுக்கு. சரி விடுங்க. அந்த கூப்பனே தாங்க நான் வாங்கி கூப்பனா அத நான் எடுத்துக்கிட்டேன். அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். இவன மூணு கம்பெனி விட்டு மாத்து. ஓகே பிரதர் நல்லா சிறப்பா பண்ணீங்க. எல்லாம் ரசிச்சாங்க. நல்ல வர்க். சரிங்க பிரதர் நாளைக்கு வந்துருங்க கேரள. நாளைக்கு சாயந்தரம் ஸ்டார்ட் பண்ணி. இன்னைக்கு நான் முதல் நாள் நான் போட்டுட்டேன். ரெண்டாவது நாள் பிரதர் நீங்க கொடுத்துருங்க. அவர் போட அப்படி பண்ண முடியாது பிரதர். நீங்க எது இன்ட்ரஸ்ட் இருக்கீங்களா? இல்ல நீங்க பண்றீங்களா? இல்ல பிரதர் சூப்பரா பண்றீங்களா? இல்ல ஐயோ எல்லாரும் பண்ணுவோம். இல்லைங்க பிரதர் நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபாதர் சொல்லிருக்காரு ஒருத்தர் போட்டா அவரே தான் அந்த வருஷம் போடணும். அதான் நல்லா இருக்கும். இங்க பாருங்க அது மட்டும் இல்ல குழந்தைகளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் உங்களை பெரியவர் முதல் சிறியவர் வரை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. உங்க ஸ்மைல் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க போடுங்க. நீங்க போடுங்க பிரதர். இல்ல பிரதர் எனக்கு அது இல்ல இப்ப போட சொல்லுங்க. ஆசைப்பட்டாங்க போடுங்க. தேவலா மாட்டிக்கிட்டாரு. என்னத்த சொல்லிருக்கா பாருங்க. ஏய் எங்கடா போறீங்க? பிரதர் வாங்க பிரதர். பிரதர் தோச்சு எடுத்துருவா.
இது தோச்சோரா இருக்குமான்னு. பிரதர் வாங்க பிரதர். சின்ன பசங்க எல்லாம் வயித்த குத்தி பாக்குறாங்க, கள்ளத்துக்கு அடிக்கிறாங்க. கிழிட்டு போடுற பொம்மை மாதிரி இருக்குங்க. பிரதர் யாராவது காப்பாத்தி கேக்குறீங்க. நீ ஆசைப்பட்டு கேட்டீங்களா நீ பிரதர் அவர் கொடுங்க. உங்களுக்கு வேகுதுங்க உள்ள போன நாய் கடிக்குது, நாய் கடிக்க விடுது. பிரதர் பிரதர் எல்லாரும் போயிட்டாங்க, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. நீங்க துவச்சு வரவங்க எடுத்துட்டு வரணும். இந்த கெட்டப் நமக்கு தேவையில்லை. நம்ம தேட்டப் எல்லாமே ஜாலியா போயிருக்கலாம். கேக்கு பாப்ஸ் திங்கிறாங்க, என்ன திங்க விட மாட்டாங்க. மேரி கிறிஸ்மஸ் குழந்தைகள் எல்லாரும் வாங்க, உங்களுக்காக தாத்தா பரிசுகளை கொண்டு வந்திருக்கேன். என்ன வேணும்னு கேளுங்க. தாத்தா நர்ஃப் கன்னு வேணும் தாத்தா. நெருப்பு கன்னா? நர்ஃப்ல மெஷின் கன் இருக்கும் தாத்தா. கேஜிஎஃப்ல சுடுவாங்கல டுபுக் டுபுக் டுபுக்னு. ஆமா கேஜிஎஃப்ல சுடுவாரே. அது எதுக்குப்பா உனக்கு? அந்த கன்னு மாதிரி நர்ஃப்ல விக்கும். 10,000 ரூபாய் தாத்தா. அது வாங்கி கொடு தாத்தா. ஆமா 10,000 ரூபாய் கண்ணா சொல்றீங்களா நீங்க? ஆமா புல்லட் தனியா 2,000 ரூபாய். புல்லட் 2,000 ரூபாய்? ஆமா நர்ஃப் கன்னு. அதெல்லாம் வேணாப்பா. துபாய் காத்துற நமக்கு எதுக்கு? போங்க இந்தாங்க சாக்லேட் இந்தாங்க வச்சுக்கோங்க. என்ன 1 ரூபா சாக்லேட் மாதிரி இருக்கு? அதான் கொடுத்தாங்க. குழந்தைகள உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்ன வேணும் சொல்லுங்க. விடாமுயற்சி ஆய் சொல்லு. ரிலீஸ் இன்னும் அப்டேட்டே விடாம இருக்காங்க தாத்தா. கெட்ட போட்டு அதுக்கு இவர்கிட்ட அவ்வளவுதான். நீ எரிச்ச போயிட்டு போடா. குழந்தை பக்க ப்ரொடியூசர் கேட்காம வந்து எல்லாம் டிக்கெட் குழந்தைகள சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு. தாத்தா 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 ஐபேட் வாங்கி கொடு தாத்தா. ஐபேடா? ஆமா சுட்டி கனமா பாக்குறேக்கு தாத்தா. சுட்டி கனமாலாம் நீ சாதாரண டேப்ல போட்டா வரும். ஐபேட் தான் நீ பாப்பியா? அப்ப சாதா டேப் வாங்கி கொடு தாத்தா. உனக்கு குழந்தைகளுக்கு சாக்லேட் இந்த வச்சுக்கங்க. என்ன எது கேட்டாலும் 1 ரூபா சாக்லேட் குடுக்குறீங்க. நீ என்ன கேட்டாலும் நான் தான் கொடுப்பேன். என்கிட்ட இருக்கு. குழந்தைகள வாங்க வாங்க வாங்க. நீ குழந்தையா? சொல்லு, நீ குழந்தையா? எங்க அப்பாக்கு நான் குழந்தை தான் தாத்தா. எனக்கு தாத்தா தாத்தா இந்த கிறிஸ்மஸ்க்கு ராயல் என்ஃபீல்ட்ல கோவன் கிளாசிக்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு போற மாதிரி பைக் இருக்குல்ல, அது கொடுங்க தாத்தா. கொடுங்க தாத்தா. உங்க அப்பாட்ட கேட்டிருக்கேன். உங்க அப்பா வந்து செருப்பாடி பத்தி விட்டுருக்கான். நேரா வந்து என்கிட்ட கேட்டிருக்கேன். அதானே ஏய் கெட்டப் தான்டா கிறிஸ்மஸ் தாத்தா. நான் நார்மலான ஆள் தான்டா. பைக் எல்லாம் வாங்கி தர முடியாது. என்ன முட்டாய் தான். சரி முட்டாயாவது கொடுங்க. அது உனக்கு குழந்தைகளுக்கு இப்போ ஏன் அங்கிட்டு போங்கிற வெளியே போங்கல. உங்க அப்பா பேர் என்ன? ரிச்சர்டு. ரிச்சர்டா? இது இந்த திரௌபதி படத்துல நடிச்சாரு அந்த ரிச்சர்டா? அவரு இல்ல, முக்குல பெட்டி கடை வச்சிருக்காரு. ரிச்சர்ட் மகனானியே. ஏண்டா அவங்க அப்பா சைக்கிள் கேட்டா இவன் வந்து பைக் கேக்குறான். நாளைக்கு உன் பையன் வந்து கார் கேப்பா போட்டுருக்கு. சாக்லேட் கேளுங்கடா. 1 ரூபா சாக்லேட் வேணா ஆங்கில சாக்லேட் கொடுங்க. அப்படி கேளுங்கடா. எடுத்து பெருசு பெருசா சைக்கிள் எங்களை ஏமாத்துறாங்கல்ல, இப்ப ஏமாத்த முடியாது. சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன வேணும் என்ன வேணும்? சந்தோஷம் வேணுமா? சந்தோஷம் வேணும்னா பாவங்கள் பாருங்க. அத பார்த்தா சந்தோஷம் போயிரும் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. நல்ல காமெடி. அடுத்த காமெடி பண்ணுங்க பாப்போம். தெரியலையே. பாய் பாக்குறல தாத்தி நிறு. நாளைக்கு வரேன். டாடா பாய். சிங்கிளாக்கு சூப்பர் ஸ்டார். சிங்கு பூதம் சூப்பர் ஸ்டார். என்ன பாட்டுது? மை டியர் பூதம். ஓ அத கேட்ட மாதிரியே இருக்கு. அப்ப தள்ளிக்க. ஸ்டாப். எங்க இந்த மனப்படப்பட்ட சொல்லுவா. மனப்படம் பண்ணி பாப்பிக்கிறேன். வானாய் மண்ணாய் வலியை ஒலியை நடக்கும். நானும் பேஸ் பண்ணிருக்கேன். மனப்படப்பட்ட படிறானா இமட்டல ஏற மாட்டேங்குது. நிக்க மாட்டேங்குதுங்க. இப்ப லீவ் இத மட்டும் கிறிஸ்மஸ் அத மட்டும் எப்படி அவங்களுக்கு தெரியுது? பேரவங்க வராங்க. டக்குன்னு ரெடி பண்ணனும். எல்லாம் வீட்ல கூட்டி வந்து ரெடி பண்ணி பாரு. வந்தாங்கன்னா ஜோசப் வீட்டுக்கு போனோம். எப்படி நீட்டா வச்சிருக்காங்க பாருங்க வீடு. இவர் வீடு நீட்டா இருந்தது அப்படி சொல்லணும். எல்லாரும் ரெடி பண்ண. ஆமாடா சொல்லு. சொல்லுங்க. எல்லாம் இப்ப லட்டு இதெல்லாம் எடுத்து கேக்கலாம் தனி பிளேட்ல அடுக்கி வச்சிரு. சரிங்க. ரெடியா இருக்கணும். வந்தவனே எடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு. எடுத்து வச்சிட்டியா? 6:30 மணிக்கு ஷார்ப்பா வந்துருவாங்க இருக்காங்க. சரி நாங்க ஒரே ஒரு பப்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன்ப்பா. அவங்க வந்து சாப்பிட்டு போட்டோம். வரவங்களுக்கு தான் நம்ம வந்து சேவை மாதிரி அவங்க வந்து எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வராங்க. மிச்சம் இருந்தா உனக்கு எடுத்துக்க. நீ வந்து அத பாத்துக்க. நானு ஏய் அத எடுத்து அந்த பைபிள் எடுத்து வாங்க. அத கரெக்டா இந்த டேபிளோட வை. இங்க வா சொல்றேன். டேபிள் இங்க வை சொல்றேன். அவ பைபிள் எடுத்து வை. டேபிள் வச்சிரு. போ. ஏய் சேர் வந்து சேர் எடுத்துடா. வாடா சேர் எடுத்து போடா. அங்க போடா. சோபி என்னங்க எல்லாம் ரெடியா இருக்குமா? எல்லாம் ரெடி. 6:30 வந்துருவாங்க. ஓகே ரெடியா இருக்கு. ஜூஸ் கலந்து வர மாட்டாங்க. ஓகேங்க. தம்பி டக்குனு வந்தாங்கன்னா நீட்டா எல்லாம் சேர்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ஓகேவா? எங்க வராங்க தெருவுல பாத்துட்டு போ. ஸ்டீபன் வீட்டுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு கேரள் நம்ம கிட்ட ரொம்ப சந்தோஷம் இருக்கு. பாத்து ஏய் குடிலுக்கு நாளைக்கு பொம்மை எடுத்து புது பொம்மை எடுத்து வை குடில வை சொல்றேன்.
ஓய் ஏய் இங்க வாடா ஏய் அவரு பக்கத்துல வீட்டு வீட்டுக்கே வராம போயிருவாங்களோ? குழந்தைங்க எல்லாம் நிறைஞ்சிருக்கணும் இந்த வீட்டுல போங்க வந்துருக்காங்களா வரும்போது அப்படியே அவங்களோட சேர்ந்து வர மாதிரி பாட்டு பண்ணுவோம்டா. நம்ம வீடு தான் பெஸ்ட். டிவில சாமி பாட்டு போடுறா அந்த போடுறா. மணி 8 போது என்னடா மணியே வர மாட்டாங்க என்னடா டேய் பாருடா போய் ஸ்டீபன் வெளிய வந்தாங்க. ஸ்டீபன் வீட்ல தான் இருக்காங்க. ஸ்டீபன் வீட்ல தான் இருக்காங்களா? ஒரு வீட்டுக்கு போனா அடுத்த வீட்டுக்கு போகணும். அவங்கள போய் நிறுத்திக்கிட்டு ஒரு வீட்ல வச்சுக்கிட்டு இதான் புரியாது நம்ம ஆளுங்களே. என்னப்பா இது பப்ஸ் போட்டு சாப்பிட்டுட்டு இருடா. ஐயோ இரு வந்து சாப்பிட்டு மன நிறைவோட அப்படியே வந்து ஜெபம் அவ்வளவுதான் நீ நல்லா பொம்மையில கட்டா லைட்ட போடு. அந்த சீரியல் லைட்ட போடுங்க. வீடியோங்களையும் எல்லாம் முடிஞ்சு வரதுக்கே ஒரு இதாயிரம் போல் இருக்கு. எப்போ ஒரு மணி 8 ஆக போகுது. ஹலோ சார். சார் சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க கூடாது. சொல்லுங்க பிரதர். இப்ப லேட் ஆயிருச்சு. நாளைக்கு வந்துடுறோம் சார் உங்க வீட்டுக்கு. பரவாயில்ல வந்துருப்பாங்க. இல்ல நாளைக்கு வந்துடுறோம். இல்ல இன்னைக்கு வந்துட்டு போயிருங்க. வச்சுட்டேன் சார். இல்ல வந்துட்டு போயிருங்க. ஸ்டீஃபன் வீட்ல இருந்து வந்துட்டு அக்ஷய் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்புறம் அங்க அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. வாண்டா நம்ம இன்னைக்கு பிளான் அவங்க பிளான குறுக்க போடக்கூடாது. திருப்பி நாளைக்கு எல்லாம் செட்டப் பண்ணி வைக்கணும். நான் பப்ஸ் இல்லாத நான் சாப்பிடுவா. சாப்பிட்டு நம்ம தானே பப்ஸ் இப்ப எல்லாம் பப்ஸ் நம்ம தானா? காலையில சாயங்காலத்துல இருந்து வெயிட் பண்ணி எனக்கு கடுப்பா இருக்கு. உனக்கு பப்ஸ் கேட்கு. உனக்கு ஒரு பப்ஸ் குடுத்தா சரியா இருந்திருக்கு. நீ சாப்பிட்டு உள்ள போற வரேன் பாப்போம். காது மை டியர் கோதம். ஐயோ நல்லா இருந்துச்சு. ஆனா இது நடக்கிறதா இது? நானும் சின்ன வயசுலாம் இப்போ வருவாங்க, நானும் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க போல இருக்கு. இதுக்காகவே நானும் வீட்டுல ஸ்டாரை கட்டுங்கன்னு தொந்தரவு பண்ணி ஸ்டாரு 5-6 ஸ்டாரை கட்டி விட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கேன் நானும். நான் வந்து கிறிஸ்மஸ் அது விளாண்டுட்டு இருக்கேன். அந்த கிஃப்ட் எல்லாம் மாத்தி குடுக்கறது அந்த மாதிரிலாம் சின்ன வயசுல விளாண்டுருக்கேன். இப்ப விளாடல, ஜாலியா இருக்கும் அது. கேள்விப்பட்டது இல்லை, அந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்லை. கூட விளாண்டுருக்கேன், செம ஜாலியா இருக்கும். அது எனக்கு தெரியாது. அதாவது அந்த ஸ்டார் வாங்குறது தான் பயங்கர இதா இருக்கும். நிறைய வீட்டுல ஸ்டார் எல்லாம் மாட்டியிருப்பாங்க. அவங்க வீட்டுல இத்தனை ஸ்டார் மாட்டியிருக்காங்க, நம்ம ஒரு 3 ஸ்டார் மாட்டுறது. ஆனா இப்போ அதுல இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.